ரோடு கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. இங்கே காலி மனை இருக்கிற இடத்துல வந்து நிறைய குப்பைங்களெல்லாம் கொட்டுறதுனால அங்கே நிறைய தண்ணி தேங்கிட்டு எங்களால் எந்த பக்கமும் போக முடியல. வயசானவங்க நாங்கள் அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாதாயிடுது. குழந்தைங்க இருக்காங்க இங்கே. இந்த குழந்தைங்கள நாங்கள் தான் பார்த்துக்கணும். நாங்கள் நல்லா இருந்தால் தான் அந்த குழந்தைங்கள பார்த்துக்க முடியும். இந்த இடத்த பாருங்கள் நீங்கள், இவ்வளோ குப்பையும் கொசுவும் பன்னிங்க நடந்து போகிறதுக்கே பாதை கிடையாதுங்க. இந்த பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிற குப்பையை பார்த்திங்கன்னா தினம் அதை க்ளீன் பண்ணிட்டா இவ்வளோ வந்து கொசு வராது. இந்த டெங்குனால இப்போ கூட ஒரு குழந்தை வந்து இறந்துட்டாங்க வாலாஜாவில். நம்ம பக்கத்தில் தான் அதுவும் நடந்தது. இந்த இடத்த வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா அந்த ஊராட்சி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு இதுக்காக நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த ரோட்டில் இருக்கிற குப்பைங்களை இந்த தண்ணி போயிடணும். முதல்ல நாங்கள் வந்து வீடு இருக்கிறவங்க நாங்களாக செலவு பண்ணி மண்ணெல்லாம் கொட்டி எங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நாங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம். இனிமே இருக்கிறத எங்களால் அடுத்தடுத்து பண்ண முடியாதுங்க. தயவுசெய்து இந்த ஊராட்சி மன்றம் எங்களுக்காக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரொம்ப வணக்கம் சொல்லி கேட்டுக்கிறோங்க. வயசானவங்க நடந்து போகிறது தான் பிரச்சனையாக இருக்குன்னா, ஆட்டோவில் போகிறதாகட்டும் காரில் போகிறதாகட்டும், காரில் போனாலுமே வந்து தூக்கி தூக்கி போடுது. அவங்களால வந்து அதை இது பண்ணி போகவே முடியல. இங்கே பக்கத்துலேயே ஒரு 86 இயர்ஸில் ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க இன்னமும் சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னமும் கிளினிக் அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களால இந்த இடத்த கிராஸ் பண்ணி கூட போக முடியல. ஆட்டோவில் போனால் தூக்கி தூக்கி போடுது. அட்லீஸ்ட் காரில் அரேஞ்ச் பண்ணி காரில் போனாலுமே கூட அதே சுச்சுவேஷன் தான். இது ஏதாச்சும் முடிவு எடுத்து பண்ணுங்க. நீங்கள் வயசானவங்களுக்கு சேஃப்டி சீனியர் சிட்டிசனுக்குலாம் வந்து அவங்கள பார்த்துக்கணும். அது எங்கள் கடமையும் உங்கள் கடமை எல்லாமே இது பார்த்துக்கோங்க. நாங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து இருக்கும்போது தண்ணி ஃபுல்லாக எங்கள் வீட்டாண்டே தேங்கி இருக்குது. எங்களால் வெளியவே வர முடியல. ஃபுல்லாகவே தேங்கி இருக்குது. நாங்கள் எங்கேயா விளையாட போகணும் இல்லை வெளியே எங்கேயாவது போகணுன்னா கூட சுத்தமாக வர முடியாதவருக்கு மழை பெஞ்சி தண்ணி தேங்கி இருக்குது. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. எங்களுக்கு இந்த தண்ணி தேங்கினால அதில் நிறைய குட்டி குட்டி கொசு வந்து அது எங்களுக்கு வந்து கடிச்சு உடம்பு சரியாத போகுது. எங்களுக்கு நிறைய ஃபீவர்லாம் வருது. அடிக்கடி ஃபீவர் வருது. ரேஷஸ்லாம் வருது ஸ்கின்ல. எங்களுக்கு அதனால ஆபத்து இருக்குது. எல்லாருமே வைரல் ஃபீவர் வந்திருக்கு. எனக்கு நிறைய வைரல் ஃபீவர் வேறு எனக்கு வந்திருக்கு இந்த இடத்துல.